ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நான் கேரளா ஸ்டைலில் நான் இப்போ வந்து சிக்கன் பிரியாணி பண்ணலான்னு ட்ரை பண்ணுறேன். எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சிக்கன் மசாலா தடவிட்டு அதுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஆனியன் மட்டும் நீங்கள் ஃப்ரை பண்ணி நீங்கள் தனியாக பிளேட்டில் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டதுக்கப்புறம் அதே ஆயிலில் வந்து நீங்கள் வந்து சிக்கன் பொரிக்கணும். அதே ஆயிலில் சிக்கன் பொரிச்சிட்டு அதையும் செப்ரேட்டாக எடுத்து வைக்கணும். வச்சதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் சிக்கன் எல்லாம் போட்டு இந்த மாதிரி வணக்கணும். கரம் மசாலா மஞ்சத்தூள் மட்டும் போட்டால் போதும். அதுக்கு அரிசி ஒரு 2 டம்ளர் எடுத்துக்க 1க்கு 2ன்னு தண்ணி வைக்கணும். இதே சிக்கன் கூட ஃப்ரை பண்ண சிக்கனையும் அதில் போட்டு நல்லா தக்காளி கூட மேஷ் பண்ணி தண்ணி வற்றுற அளவுக்கு நீங்கள் வந்து கிரேவியை வந்து நல்லா ட்ரை பண்ணுற மாதிரி வைக்கணும். ரொம்ப ட்ரை பண்ணிடக்கூடாது, ஓரளவுக்கு தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்திரத்தை எடுத்துகிட்டு பட்டை ஏலக்காய் எல்லாம் போட்டுட்டு அரிசியை மட்டும் தண்ணி இல்லாமல் அரிசியை வடித்து எடுத்துகிட்டு அதில் நல்லா வறுக்கணும். அரிசி உடைக்கும் போது நமக்கு கடுக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கணும். அதுக்கப்புறம் கொதிச்சிருக்க தண்ணி அதுக்குள்ளே போட்டு இந்த மாதிரி கிளறணும். அரிசி கூட போட்டு நல்லா அதுக்கு ஒரு 85% வெந்ததுக்கப்புறம் அதை செப்பரேட்டாக மாற்றி ஒரு வேறு பாத்திரத்தில் வைக்கணும். அதே பாத்திரத்தில் பிரியாணி அரிசி வந்த பாத்திரத்துலேயே எடுத்து சிக்கன் எல்லாம் அந்த பிரியாணியோட அடிப்பாகம் தெரியாத அளவுக்கு நீங்கள் சிக்கனை இப்படி ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு முடிஞ்சதுக்கு நல்லா அந்த கிரேவி எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு வைக்கணும். அதுக்கப்புறம் அரிசி வந்து சாப்பாடை எடுத்து வந்து அது மேலே நீங்கள் லேயர் பண்ணணும். அப்படியே பொறுமையாக அரிசி உடையாமல். ஏன்னா நீங்கள் சாதம் வந்து போடும்போது அது கூட ஒரு ட்ராப் நீங்கள் லெமன் வச்சிங்கன்னா ஒரு அரிசியோட ஒரு அரிசி ஒட்டாமல் இருக்கும். அப்படி லெமன் வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இப்படி எடுத்துட்டு ஆனியன் புதினா கொத்தமல்லி தலை போட்டு ஒரு லேயர் வைக்கணும். 2வது லேயரில் நீங்கள் சாதம் வச்சு இதே மாதிரி வச்சு 4 சைடு சும்மா ஒரு ஹோல் மாதிரி போட்டுட்டு ஃப்ரை ஆனியனு புதினா கொத்தமல்லி தலை போட்டு கொஞ்சமாக நீங்கள் கீ ஊற்றிட்டு அப்படியே நீங்கள் மெதுவாக க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட் அது கூட இதுக்கு இந்த பிரியாணி செய்கிறதுக்கு உங்களுக்கு மசாலா எதுவுமே தேவையில்லை. வெறும் கரம் மசாலா மஞ்சத்தூள் உப்பு இது மட்டும் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சதைச்சிட்டு நீங்கள் போடணும், அவ்வளோதான். இது அப்படியே எடுத்து அடுப்பில் ஒரு 5 மினிட்ஸ் ஹையில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடணும். 2வது பிரியாணி ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி வரும். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணியோட டேஸ்ட்டு யம்மி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கும் இது வேணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் இதோட ரெசிபியை நான் கரெக்டாக உங்களுக்கு பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம்